ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு ரெண்டு விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஓன் இ-காமர்ஸ் இருக்குது. இந்த மார்க்கெட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் பிளேஸ் ஒரு ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி இருக்குது. சரி, ஓன் இ-காமர்ஸ் சைட்டுக்கும் மார்க்கெட் பிளேஸ்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நீங்கள் விற்கும் போதும் அவங்களுக்கு ஒரு கமிஷன் தொகையை கொடுப்பீங்க. ஓன் இ-காமர்ஸ் சைட்டில் அது கிடையாது. கமிஷன் தொகை எடுத்துட்டிங்கன்னா 30%, 40% தான் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ப்ளஸ் இப்போ ஓன் இ-காமர்ஸ் சைட் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரீசெல்லர் இருந்தால் நல்ல ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணிங்க, இல்லை மேனுஃபேக்சரர் இருந்தால் உங்கள் ஓன் ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள். ஈவன் உங்கள் மொபைல்லே கூட பண்ணிங்க. நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக அந்த ஃபோட்டோ காட்டுங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. சரி, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நிறைய சைட்ஸ் இருக்குது, அதில் ஒரு டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணிங்க. டொமைன் பண்ணிட்டு சர்வர் ஸ்பேஸ் தேவைப்படும், ஏன்னா அந்த இ-காமர்ஸ் சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. சரி, உங்களுக்கு நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்களே ஓன் இ-காமர்ஸ் சைட்டை பில்ட் பண்ணிக்கோங்க. பில்ட் பண்ணிவிட்டு ஷாப்பிஃபையோ இல்லை ஊகாமர்ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அந்தந்த பிளாட்ஃபார்ம்ஸில் போய்ட்டு நீங்கள் ஓன் இ-காமர்ஸ் சைட்டை ரெடி பண்ணுங்கள். சரி, சைட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ ஷூட் பண்ணி வச்சுருக்க ப்ராடக்ட்டை போடுங்க. அதுக்கு அழகாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு எழுதுறது கஷ்டமாக இருந்தால் ChatGPT மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது, நீங்கள் ஜென்ரேட்டிவ் ஏஐலாம் இருக்காங்க, அதில் ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷன்ஸ் டைப் பண்ணி எடுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு முடிச்சப்பறம் ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணி வச்சுங்க. சரி, அப்லோட் பண்ணிவிட்டேன் சார். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேமெண்ட் கேட்வே வெண்டார்கிட்ட போகணும். ஏன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் தான் உங்களுக்கு நிறைய பர்ச்சேஸ் நடக்குது. நல்ல பேமெண்ட் கேட்வே வெண்டாரை செலக்ட் பண்ணிங்க. அவங்ககிட்ட பேமெண்ட் கேட்வே கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கி முடிச்சிட்டிங்க. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. சப்போஸ் கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா எஸ்எம்எஸ் கேட்வே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது முடிஞ்ச அப்புறம் இல்லை வேண்டாம், எனக்கு எஸ்எம்எஸ் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இமெயிலே அவங்களுக்கு ஒரு ஷாப்பிங் கன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். சரி, இவ்வளோ தாங்க ஒரு இ-காமர்ஸ் சைட் ரெடி பண்ணுறதுக்கு. இது முடிச்ச அப்புறம் ஒரு நல்ல ஷிப்பிங் ஏஜென்சி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நல்ல ஷிப்பிங் ஏஜென்சியை டைப் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்டான ப்ரைஸு எல்லாமே நீங்கள் நிர்ணயிக்கும் போது ஒரு 10 ரூபா ப்ராடக்ட் வச்சிங்களேன், ஷிப்பிங்க்கு ஒரு 2 ரூபா, அதுக்கப்புறம் பேக்கிங் சார்ஜஸ் ஒரு 2 ரூபா. ஸோ 14 ரூபா அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை சந்தோஷமாக ஆன்லைனில் வைத்திருங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் எனி டைம் எங்கள் வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.